இனிமே பரிகாரத்துக்கு ஹோமமே செய்ய வேண்டாம். எந்த ஹோமம் பண்ணாலும் இன்ன வரைக்கும் நான் எந்த விமோசனம் நடக்கல அப்படின்னு விரக்தியில் இருக்கீங்களா? ஒரு ஹோமம் முடிச்சதுல இருந்து 3 மாசத்துல அந்த வெற்றி நடந்தே தரணும். 3 நாள்ல அதுக்கு உண்டான விமோசனம் கிடைக்கணும், வழி கிடைக்கணும். 3 மாசத்துல இந்த பரிகாரத்துக்கு வெற்றி கிடைத்தே தரணும். இந்த ஹோமத்துல எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன். முதல் விஷயம், யாக வேண்டி நல்லா தெரியும். வேத நல்லா படிச்சவங்களை, நல்ல சாஸ்திரம் தெரிஞ்சவங்க முதல்ல கூப்பிடுங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த ஹோம குண்டத்துல வாங்கக்கூடிய பொருட்களை சொல்லுங்க. முதல் நெய் சுத்தமான நாட்டு மாட்டு நெய் தான் இருக்கு. இதுல எந்த காம்ப்ரமைஸனே கிடையாது. அக்னி எரியும் பொழுது பாக்குறோம், அப்படியே ஒரு ஜுவாலை அது அக்னியோட நாக்குன்னு சொல்லுவோம். அந்த நாக்குல கொடுக்கக்கூடிய நெய்ய டால்டா கொடுக்கலாமா, கெமிக்கல் கொடுக்கலாமா, ரசாயன பொருட்கள் ஏதாவது கலந்து கொடுக்கலாமா? அப்படி கொடுத்தா நமக்கு சாபதான கொடுப்பா. அதுல போடக்கூடிய மூலிகைகளையும் சொல்லிடுறேன். அந்த மூலிகைகள் ஒரிஜினலா வாங்கி மூலிகையில போடணும். சும்மா 54 மூலிகை 108 கடையில் விற்கிறது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க, உலகத்துல இருக்க எல்லா மூலிகைகளையும் கடையில் இருக்க நாட்டு மருந்து கடையில் இருக்குல்ல, அதுல இருக்க வேஸ்ட் ஆனது, எக்ஸ்பீரி ஆனது மூலிகைகள் இருக்கிறா. அதுல பூரா காய போட்டு அதுல தேவையில்லாம போகும்ல, மண்ணுக்கு போகும்ல, அதை போய் இந்த ஹோமத்துக்கு பாக்கெட்டா போட்டு விற்கிறாங்க. அதை வாங்கி நம்ம ஹோம கொடுத்துட போட்டோம்னா எப்படி நமக்கு பலிதமாகும்? சும்மா பலிதமாகாது. அது நிறைய சாஸ்திரங்களுக்கு தெரியுது. பெரிய ஐயரு, பெரிய ஹோமம் பண்றவங்களுக்கு வாத்தியார்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் முதல் விஷயமா. இல்லைன்னா யாரு நல்லா பண்ணுவாங்களோ அவங்ககிட்ட இந்த வேள்வியை கொடுத்தா தான் நடக்கும். அப்படி பலிதமாகலையா, நம்ம என்ன தப்பு செஞ்சிருக்கோம், எந்த நாள்ல பண்ணிருக்கோம், எந்த ஓரையில பண்ணிருக்கோம், எந்த நட்சத்திரத்துல பண்ணிருக்கோம், எல்லாம் தெளிவா இருக்கணும். இப்படி பார்த்து செஞ்சா வெற்றியின் உச்சத்துக்கு போலாம். இந்த ஹோமம் பண்ணீங்க, கண்டிப்பான பரிகாரம் உங்களுக்கு பலித்தே தீரும். 3 மாசத்துல எல்லாமே நடந்தே தீரும்.